வெளியே பெருசாக தெரியாமல் அங்கங்கே மூளை முடுக்கில் செயல்படுற சில உணவகங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்தும். அப்படி ஒரு சிறு வீட்டு உணவகத்தை தான் சமீபத்தில் நாங்கள் சென்னை அடையாறில் பார்த்தோம். காலை மற்றும் இரவு வீடாகவும் மதியம் மட்டும் உணவகமாக செயல்படுற இந்த சுவாதி வீட்டு சாப்பாட்டு உணவகம் அடையார் கஸ்தூரிபாய் நகர் கெனால் பேங்க் ரோட்டில் செயல்படுது. சைவம் அசைவம்னு 2 வகை அளவு சாப்பாட்டையும் 70 ரூபாய்க்கு தர்ற இந்த உணவகத்தோட தாரக மந்திரமே சுத்தம்தான். வீட்டோட ஒரு சின்ன ஹாலை அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அதை முடிஞ்ச அளவுக்கு தூய்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க இதன் உரிமையாளர் திருமதி ராஜேஸ்வரி அம்மா. நியாயமான விலையில் நல்ல வீட்டு உணவை தூய்மையான சூழலில் கொடுக்கணும்னு இந்த உணவகத்தை ஆரம்பித்த இவருடைய கணவரை நாங்கள் போன அன்னைக்கு சந்திக்க முடியல. ஆனால் அவருடைய எண்ணங்களோட வெளிப்பாடாக இருந்துச்சு இந்த சென்னையின் தூய்மையான உணவகம். நீட்னஸ் தான் மெயின், நெக்ஸ்ட்டு தான் ஒர்க்கு. நீட் பண்ணிக்கினே இருக்கணும் ஒர்க்கை, அதுதான் மெயின். மத்தியானம் ஒரு டைம் தான் நடத்துகிறோம் நாங்கள், 12 to 3. அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸாக யூஸ் பண்ணி வீட்டை எப்பயுமே இதே நீட்டாக தான் வச்சுக்கோம். இன்னும் கடையன்னும் போது நம்மளை தேடி வரும் அதே நீட்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஆமாங்க சார், இந்த இடத்த பார்த்தோன்னே இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி வந்தவங்க தான் இங்கே. நீங்கள் 120 சாப்பாடு போகுதுன்னா அதனால ஓனர் எப்படின்னா அவருக்கு எல்லாமே நீட்டாக இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் எடுக்கும்போது எப்படி இருக்கோ அதே தான். முடிஞ்ச ஒரு 5 நிமிஷத்தில் இதே மாதிரி ஆச்சுலாம் நாங்கள் அதை கிளியர் பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு அதிகம். ஒரு வரக்கூடாது, ஒரு எறும்பு இருக்கக்கூடாது. உடனே அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை தேவை, ஃபஸ்ட்டு அதை பார்ப்பேன். இது எப்படின்னா நீட்னஸோட சேர்ந்து ஹைஜீனிக்காகவும் இருக்குது. அதனால் நான் அந்த கடையை தேர்ந்தெடுத்து தினம் வரேன். கண்டிப்பாக நீட்னஸ்க்கு தான் வரேன். ஏன்னா வெளிநின்று சாப்பிட ஒரு இதாக இருக்கும், அதனால் உள்ள வந்து நல்லா இருக்குது. சின்ன இடமா இருந்தாலும் நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வரவங்களை நல்லா கவனித்து சிறப்பான முறையில் செய்கிறாங்க. இப்போ 70 ரூபாய் கிடைக்குது, ஆனால் இந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. அதுதான் இங்கே தரமாக இருக்குது. ஏதோ வந்தது போனதுன்றது நம்மளாம் சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டேங்க, எங்களே சத்தம் போடுது. அதனால் அவருக்கு நீட்டாக இருக்கணும், சாப்பாடு சுத்தமாக கொடுக்கணும். இந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு காசுக்காக கொடுக்கக்கூடாது. நம்ம வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ பெட்டர் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போ எல்லாமே வெளியூரில் தான் வரோம். ஸோ அப்படின்றப்ப இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். உடனே டக்குன்னு எதுவும் இந்த மாதிரி ஒவ்வொரு கடையில் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அப்படி கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். நிறையாவும் சாப்பிடலாம். இந்த சின்ன இடத்துல 120 பேர் எப்படி உங்களால் அகாமடேட் பண்ண முடியும்? வரவங்க வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க சார். பார்சலில் ஒரு 60 பார்சல் போவோம், சாப்பிட்றவங்க ஒரு 60-70 பேர் சாப்பிடுவோம். அவ்வளோதான் எங்களாலேயும் முடியும். அதுக்கு மேலே பாடி டயர்ட் ஆகிடும். மத்தியானம் ஒரு வேலை தான். இது வீட்டு சாப்பாடும் போட்டுருந்தாங்க. நான் பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப நாளே கேட்டுருந்தேன். ஆனால் அங்கே எல்லாமே பிரிஞ்சு அதே மாதிரி சாப்பாடு தான் இருந்துச்சு. சரி, ஒரு மீல் சாப்பாடு மாதிரி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி பார்க்கும்போது இது நல்ல சாப்பாடாக தெரிஞ்சு, வீட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு. சின்ன கடை இருந்தாலும் நல்ல நடத்துறதுலேருந்து அவங்க சர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டக்குன்னு, அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே கொண்டு வந்துடுறாங்க எல்லாமே. டைமிங் தான் மெயினாக, வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. முடிய டக்குன்னு உடனே பார்த்து ஃபுட்டு கொடுக்குறதும் சரி, எல்லாமே டைமிங்கில் வந்துடும். லைக் லேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். இன்னொன்று எப்படின்னு சொன்னால் யாரும் முகம் குளிக்காமல் வேலை பார்க்குறாங்க. எதுக்குன்னா ஒரு அன்பாக கொண்டு வந்துடுறாங்க. பணத்துக்கோசரம் பண்ணல. நாங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கே போனாலும் வீட்டு சாப்பாடாக தான் சாப்பிட்ணும், ஹோட்டல் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. பாப்பா 9 months உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் பாப்பா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்தா வீட்டு சாப்பாடுன்னு ஆரம்பித்து மக்களுக்கு நல்ல உணவாக கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ஏம் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும். காசுலாம் ரொம்ப வச்சு பணத்துக்கோசம் நாங்கள் ஹோட்டல் நடத்தலை. ஹஸ்பண்டும் அதே ஏம் தான், எங்களுக்கும் அதே தான். ஃபுட்டுமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா எப்போயுமே இங்கே தான் இருக்கோம். மேக்ஸிமம் டைம் இங்கே தான் பண்ணுவோம். வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே நல்லா இருக்கும். எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. மேக்ஸ் டு மேக்ஸ் 1-2 ஐட்டம் நல்லா இல்லைன்னு சொன்னாலுமே நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஏதோ மீன் எது நல்லா இல்லை அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் அதை சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இது மாற்றி இருக்கிறோம், இது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடுங்கன்ற சொல்லுவாங்க. ஆனால் இது போக ப்ரான் வச்சுருக்காங்க, ஃபிஷ் வச்சுருக்காங்க, எக்கு எல்லாமே இருக்காங்க. எல்லாமே நார்மல் ரேட்டில் இருக்குது. வெளியே ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வீட்டு சாப்பாடாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டும் ஒரே ரேட்டு தான். 70 ரூபாய். பார்சல் வாங்கினா 75 ரூபாய் சார். வெஜ்ஜு சாம்பார் கொடுக்குறோம், வத்தக்குழம்பு கொடுக்குறோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கூட்டு, ஒரு நாளைக்கு பொரியல். கூட்டுனா பொரியல்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணி கொடுப்போம். அப்பளம் கொடுத்துருவோம், ரசம், மோர். நான்வெஜ்ஜில் சிக்கன் குழம்பு கொடுப்போம்,
மீன் குழம்பு கொடுப்போம். நான்வெஜ் இல்லை, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு கொடுப்போம். அதே ரசம், மோர், பொரியல், அப்பளம் அது ஏற்ற மாதிரி பேக் பண்ணி லிமிட்டட் சாப்பாடு தான். கரெக்டாக அந்த சாப்பாடை வந்து நாங்கள் கேட்போம். அவங்களே சாப்பாடு 10 தான் வாங்கி போகிறவங்க, ஒரு பில்டிங் ஒர்க்கிங் பண்ணுறது வருவார், கொஞ்சம் ஆடை கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு 10 தான்னு கேட்போம். 750 கிராம் அதோடைய அளவு நாங்கள் எடை போட்டு வச்சுருக்கோம். அளவு உங்களுக்கு பத்துக்குங்களா? போதுங்க, அது சாப்பிட முடியல. நல்லா இருக்கு சாப்பாடு. உழைப்புக்கான ஊதியம், நம்மளது ஓன் ஹவுஸு, ரெண்ட்டு கிடையாது. அந்த ஒரு பர்பஸுக்கோசரம் கம்மியாக கொடுக்கும். அளவு சாப்பாடு அன்லிமிட்டட் கட்டுப்படி ஆகாது. வயிறு ஃபுல்லாகிடும். பார்சல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அளவு கரெக்டாக தான் இருக்குது. ஒரு நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது மேக்ஸிமம். அளவு ஓரளவுக்கு கரெக்டாக தான். நல்லா சாப்பிட்றவங்களே நல்லா சாப்பிடுவோம். வெஜ்ஜே கேட்குறோம், இன்கேஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வேணும் திருப்பி வேணும்னாலும் அவங்க வச்சுருவாங்க. அதனால ஒன்றும் இல்லை. இங்கே பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இல்லை இங்கே இல்லை. ஏன்னா இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் பக்கத்தில். ஆனால் இங்கே எங்கேயுமே இந்த அளவுக்கு கொடுக்குற மாதிரி தெரியல. எங்கேயும் கிடையாது. அதனால தான் அங்கேருந்து நடந்து வர்றதுமே சரி பரவாயில்ல, நாங்கள் இருந்து வந்து நாங்கள் சாப்பிட்டு போவோம். பக்கத்தில் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்க நிறைய பேர் இங்கே சாப்பாடு தேடுறாங்க. கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ நல்ல சாப்பாடு கொடுக்கணும். கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கு தான் முக்கால்வாசி வாங்க வருவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதுவாக கொடுத்துருக்கோம். எதுவும் கலப்படம் இல்லாதது சாப்பாடு அப்பப்போ எடுத்து கொஞ்சம் சூடாக சாப்பாடு அப்பப்போ ரெடி பண்ணி அப்பப்போ சாப்பாடு. 5 மினிட்ஸ் தான் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் நாங்கள் எங்களோட உணவகம் இருக்கிற இடமும். அதனால் நம்ம இங்கே வச்சா நம்மளால் கேன்சர் பேஷண்ட்டு, உடம்பு சரியில்லாதவங்களாம் சாப்பிட்டு நல்ல பலன் அடையணுன்ற ஒரு நல்லா கவனிக்கிறாங்க. 3 நடையாக ஆஸ்பத்திரி கும்பகோணத்துலேருந்து வரேங்க. இங்கே தான் வந்து சாப்பிட்றேன். ஒரு ஆள் சொன்னாப்புல நல்லா இருக்குது சாப்பாடுன்னு. 3 நடையாக ஆஸ்பத்திரிக்கு வரப்போ இங்கே தான் வந்து மத்தியான சாப்பாடு இங்கே சாப்பிடுவோம். நாம் வேறு கஸ்டமர் வேறுன்னு நினைக்க மாட்டோம். அந்த ஃபுட்டு தான் நாங்களும் சாப்பிடுவோம். தனி ஃபுட்டெல்லாம் நாங்கள் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. ஒன்றும் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம அதுதான் மெயினாக பார்க்குறேங்க. எங்கேயா சாப்பிட்டா என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ அந்த பயம் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றாங்கன்னா நல்லா தான் இருக்கும். விலைக்கு ஏற்ற சாப்பாடு, ஆனால் நல்லா கவனிக்கிறாங்க, நல்ல முறையில் கவனிக்கிறாங்க. நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. மண்டே டு வெனஸ்டே சார் எறா தொக்கு கம்பல்சரி. எறா தொக்கு 60 தான் சார். 60 ரூபா. சிக்கன் 60 ரூபா தான். ஆம்லேட்டு 20 ரூபா. ஃபிஷ்ஷு ரேட்டு சைஸை பொறுத்து மீன் ரேட்டு. ஒரு நாள் 50 ரூபா போடுவோம், ஒரு நாள் 60 ரூபா போடுவோம். சைஸை பொறுத்து தான் ரேட். இன்றைக்கி ஒரு பீஸு 40 ரூபா சார். மற்ற ரெகுலர் டேஸில் 6 டேஸும் சிக்கன் மீன் கன்ஃபார்ம் சார். சிக்கன் மீன், அவிச்ச முட்டை, ஆம்லேட்டு கன்ஃபார்மு. இது வந்து சைடு எறா மட்டன் ஃப்ரைடேயில் போடுவோம். எறா வந்து மண்டே வெனஸ்டே போடுவோம். மட்டன் மட்டும்தான் நம்ம கடையில் காசு சார். 130 ரூபா ஒரு பிளேட். ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தார். இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே சாப்பிட வரோம். வத்த குழம்பு ரொம்ப நம்ம வீட்டில் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஹோட்டல் சாப்பாடு மாரி இல்லை. சாம்பார் நல்லா இருந்தது. ரசம், அது கூட தயிர், அந்த கூட்டு எல்லாமே வந்து சாப்பாடு நல்லா தரமாக இருந்தது. 70 ரூபா தாராளமாக சாப்பிட்லாம். நிறைய பேர் ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க சார். நீங்கள் இவ்வளோ நாங்கள் வந்து 3 பேர் 4 பேர் தான் சாப்பிட்டோம், 350 ரூபா 400 ரூபா தான் சொல்கிறீங்க, ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டு. நாகரிகமாக இருக்குது. இலைகள்லாம் போட்டு நல்லா அருமையாக இருக்குது சாப்பாடு. எல்லாருமே வந்து பார்சலும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரிலேருந்து வந்து விஹெச் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து சாப்பாடு இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. தரமாக இருக்குது சாப்பாடு. கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணலாம் கூடாது. பர்ஃபெக்டாக 12னா 12 o'clock பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சிடும். வந்து இங்கே போனால் 11:30க்கெலாம் வந்தால் கூட பார்சல் வாங்கி போவாங்க. கஸ்டமர் நம்பி வருவாங்க. அங்கே போனால் உடனே நம்ம போய் சாப்பாடு வாங்கிடலாம்னு சொல்லி 12 to 3:30 வரலாம் மேக்ஸிமம். 2:30க்கெலாம் வந்த ஆல் பர்பஸ் எல்லாமே இருக்கும். 2 o'clock 2:30க்கு. அப்புறம் 2:30க்கு மேலே சிக்கன் குழம்பு இல்லை சாம்பார் ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்கில் இருக்கும். 1-2 மிஸ்ஸிங்கில் இருக்கும். குழம்புலாம் அன்றைக்கி கிரேவி கரெக்டாக வைப்போம். ஃப்ரெஷ்ஷு எல்லாமே அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு. கேர்டு தயிர் கூட வீட்டில் துவைச்சி தான் கஸ்டமருக்கு தயிர் கொடுப்போம். அது மாதிரி தான். சண்டே இல்லை சார். சண்டே மெயினாக இல்லை. நாங்களும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணுன்றோம்னா சண்டே லீவ். பசினி யார் வந்தாலும் வெளியே போகிற அனுப்புகிற மாதிரி இல்லை. என்ன இருக்கோ எது இருக்குதோ, தோசை இருந்தாலும் எது இருந்தாலும் அது
வம்பு பண்ணி அது சாப்பிட்டு போயிடுவாங்க. எந்த குழம்பு இருந்தாலும் எது இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாருமே இருக்கிறத கொடுங்க, காரக்குழம்பு தான் இருக்குது, சிக்கன் குழம்பு இல்லை, சாம்பார் இல்லை, இதுதான் இருக்குது, ரசம் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ரசமே போதும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க மாவு ஊற்றினா தோசை சுட்டுத்தாங்க இருக்கிறது சொல்லி சாப்பிட்டு போகிறாங்க. ஆமாங்க சார், ஃபீல் பண்ணுவாங்க. வந்தால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு எத்தனையோ கஸ்டமர் ரியலாகவே சாப்பிட்டு போயிருக்காங்க. இது முடிஞ்சிட்டு கரெக்டாக ஒரு 3:30 அது மாதிரி ஆகிடுச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கிற ரூமு இது தான், படுக்கிற ரூமு எல்லாமே இது தான், சமையல் பக்கத்தில் பண்ணிவிட்டு அதை முடிச்சிடுவோம். சொல்லப்போனால் 4 மெம்பர்ஸ்க்கு தான் குக்கிங் பண்ணி பழக்கம். சும்மா நம்ம போர் அடிக்குதுன்னு ஒர்க்க ஆரம்பித்தோம், நல்லா போகுது. நாங்கள் சும்மா வீட்டு சாப்பாடுன்னு ஒரு பேர் வச்சு நம்மளால் யார் விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்க வரட்டும், விளம்பரமே எதுவும் பண்ணல. நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும், எப்பயுமே நீங்கள் இப்படி பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும், உங்கள் சாப்பாடு இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கன்னு நிறைய பேர் வாழ்த்துட்டு போவாங்க சார். நான் வீட்டில் இருந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.